நீங்கள் கர்த்தர்ட்ட சில சமயம் டயலாக் பேசணும். கர்த்தர்ட்ட சொல்லணும், எப்பா நான் போகிறேன், நான் போகும் வழியெல்லாம் என்னை காத்து, எனக்கு ஆகாரம் கொடுத்து, ட்ரெஸ்ஸை கொடுத்து, சுகபத்திரமாக திரும்பி வர பண்ணுவீரே. ஆனால் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் தசவாகும். எனக்கு தர்ற எல்லாவற்றிலும் தசவாகும். அவனுடைய ஆசீர்வாதம் ஏற்கனவே சொல்லிட்டாரு, அது பின்னால் செய்கிறாரு. இவன் சொன்னது, போகிற இடத்துல நான் காப்பாற்றுங்க, உன்னை உணவு கொடுங்க, ட்ரெஸ்ஸு கொடுங்க, மறுபடியும் நான் திரும்பி வரணும், அப்படி பேசணும். நான் எனக்கு கிடைக்கிற எல்லாவற்றிலும் தசவாகும் கொடுப்பேன். கொடுக்கறதுக்கு முன்னாலே கொடுப்பேனாரு. இன்னும் கொடுக்கல, அப்படிதானே? இன்னும் கொடுக்கல, ஆனால் கொடுக்கறதுக்கு முன்னாலே கொடுப்பேனாரு. ஆனால் கொடுக்கறதுக்கு முன்னாலேயே, இவன் கொடுக்கறதுக்கு முன்னாலேயே கொடுப்பேன்னு சொன்னாரு. இவன் கொடுக்கறதுக்கு முன்னாலேயே தசவாகம் கொடுப்பதற்கும் தசவகத்துக்கு மேலாய் கொடுப்பதற்கும் யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்கள் முதல்ல கொடுப்பேன்னு சொல்லுங்க. ஐயா, இந்த வருமானம் உங்கது, சம்பளம் உங்கது, இதில் நான் திருடக்கூடாது, இதில் வஞ்சிக்கக்கூடாதுன்னு அங்கே சொல்லுது. ஆனால் நான் தமிழில் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன், ஏமாற்றக்கூடாது. திருடர்கள் அங்கே மலையாளம் சொல்லுது, ஆனால் நான் தமிழில் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன், நல்ல டிரான்ஸ்லேஷனில் சொல்கிறேன். அவருக்கு நன்றியுள்ளவர்களாய் தசமாக கொடுக்கணும், அவரை ஏமாற்றக்கூடாது. நீங்கள் கிடைத்த சம்பளம் எவ்வளவுப்பா? யார் கொடுத்தது? அவர் கொடுத்த படிப்பு, அவர் கொடுத்த படிப்பு, அவர் கொடுத்த வேலை, அவர் கொடுத்த பெரிய கை நிறைய சம்பளம். பாசம் கை நிறைய சம்பளம் இல்லை. கை நிறைய சம்பளம் இல்லைன்னா, கை நிறைய சம்பளம் வேணும்னா கொஞ்சத்தில் நீ தசம் வாங்குடு. ஹலோ, நன்றியை தெரிவிக்கிறாய். அவரை ஏமாற்றலை. சிலுவைக்கு ரத்தத்துக்கு நீ தசம் வாங்க காணிக்க மனப்பூர்வமாக கொடு. அதையும் எடுத்து சாப்பிட்டுட்டா நீங்களே உங்கள் மனசாட்சிக்கு விட்டுறேன். அது உங்களது இல்லை. தசவாகம் கர்த்தருடையது, அது பரிசுத்தமானது. லேவியரான் கடைசி அதிகாரம். தசவாகம் கர்த்தருடையது, அது பரிசுத்தமானது. பரிசுத்தமானதை நீ விழுங்கக்கூடாது, பரிசுத்தமானதை சாப்பிடக்கூடாது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்ன சம்பளத்தில் நீ ஏன் கணக்கு பார்க்க, எப்பா இவ்வளோ கொடுக்கறதா, 1 லட்சம் 10,000 கொடுக்கறதா? உனக்கு 1 லட்சம் கொடுத்தாருல, அவர் தானே கொடுத்தாரு. 10 லட்சம் கொடுக்குறாங்க, 1000 கொடுக்குறாங்க, 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம், எத்தனை பேர் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. நீ முதல்ல கொடு. அது ஓயதில்லை, கர்த்தருடையது, கர்த்தருக்கு பரிசுத்தமானது.